தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எந்த டீட்டெயில்னாலும் கேளுங்க, அதுக்கான ரிப்ளை பண்ணுறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ட்ரையல் பை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட். ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு ட்ரையல் வந்து கோர்ட்டில் நடக்கும்போது அதில் சில ப்ரொவிஷன் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள், என்ன மாதிரி இருக்கும் கிரிமினல் அஃபென்சஸ்லாம் வந்து கோர்ட்டில் வந்து ட்ரையல் நடக்கும்போது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஜென்ரலாக வந்து ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போலீஸ் தட் இஸ் வழக்கு நடக்கும்போது சிஆர்பி செக்ஷனில் என்ன மாதிரியான வழக்கெல்லாம் நடக்குதுன்றத ஒரு ஓவர்வியூ வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து செக்ஷன் 238 to 243 இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. இதில் வந்து 3 விதமான ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த ட்ரையல் வந்து நடக்கும். அதாவது போலீஸ் ரிப்போர்ட் மூலயமா, இந்த சப்ஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆன் போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ போலீஸ் ரிப்போர்ட் மூலயமா நடக்கக்கூடிய ஒன்று வழக்கு வந்து நடக்கும். இன்னொன்று வந்து அதர் தேன் போலீஸ் ரிப்போர்ட் மூலயமா வழக்கக்கூடிய வழக்கு. இதெல்லாம் என்னென்னன்றதை நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆன் போலீஸ் ரிப்போர்ட், ஸோ ஒரு ஜஸ்ட் வந்து பேசிக்காக ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டின் பேரில் எதிரியை விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணை முதல்ல அந்த எவிடன்ஸ் எல்லாம் பக்காவாக இருந்து அவரை வந்து போலீஸ் ரிமாண்ட் பண்ணுறாரு, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. கோர்ட்டில் வந்து அவரை ஒப்படைக்கப்படுகிறார். ஸோ அதுலேருந்து லைக் வந்து ஆல்ரெடி நான் வீடியோஸில் கொடுத்துருக்க மாதிரி அன்டில் த சார்ஜ் ஷீட் இதுக்கான ப்ரொவிஷன் தட் இஸ் வந்து அவரை வந்து ப்ளீட் கில்ஸியா இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த அக்யூஸ்ட விசாரணை பேசிக்காக ஓரளவுக்கு அந்த ஸ்டேஜஸ் வந்ததுக்கப்புறம் ட்ரையல் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. ஏன்னா பிகாஸ் அந்த 2 தரப்பினரும் அவங்களுடைய வாதத்தை கேட்கறதுக்காக அண்ட் தென் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து நம்ம ஏபிசி 3 பார்ட் பார்க்க போகிறோம். சியில் வந்து கன்க்ளூஷன். ஸோ ஜட்ஜி வந்து இந்த பர்டிகுலர் ட்ரையலில் வந்து என்ன கன்க்ளூஷன் வராருன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது இந்த ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ செக்ஷன் 238 இதுக்கான ட்ரையல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போது இந்த ட்ரையல் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னால், ஃபஸ்ட் லெவலில் அக்யூஸ்ட் கிட்ட இந்த ப்ரொவிஷன் வந்து கேட்கும்போது அக்யூஸ்ட் வந்து நான் இதை தட் இஸ் வந்து அந்த கில்ட்டி ஃபார் த அஃபென்ஸ் அவர் வந்து அவரோட லாயர், டிஃபென்ஸ் லாயர் வச்சுருந்தாலும் சரி, இல்லை இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை கோர்ட் வந்து ட்ரையலுக்கு கொண்டு போகிறாங்க, இவர் வந்து ஒத்துக்கலை அவர் பண்ண குற்றத்தை. ஸோ இப்போ வந்து ட்ரையல் கொண்டு போய் 2 தரப்பினரோட வாதத்தை வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ 238 செக்ஷனில் இந்த கேஸ் வந்து இனிஷியேட் ஆகுது. ஸோ இனிஷியேட் ஆனதுக்கப்புறம் 239 வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அக்யூஸ்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகவாரா, தட் இஸ் இந்த ட்ரையலில் வந்து அவர் வந்து டிஸ்சார்ஜ்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஸோ டிஸ்சார்ஜ் ஆகிடுறாரா, விடுதலை ஆகிறாரா, அந்த ப்ராசிக்யூஷன் வந்து 239 வந்து நடக்கும். ஸோ அதில் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாரு, அந்த கேஸில் எந்த ஒரு கிரவுண்ட்ஸுமே இல்லை, ப்ராப்பரான எவிடன்ஸே இல்லை. ஸோ அந்த ரீசனை ரெக்கார்ட் பண்ணி அக்யூஸ்டை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம். சப்போஸ் 240 வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரேம் பண்ணும்போது ப்ராசிக்யூஷன் சைடில் தட் இஸ் வந்து என்ன குற்றம்லாம் அவர் பண்ணியிருக்காரு சொல்லும்போது ப்ராப்பரான கிரவுண்ட்னஸ் இருக்குது. தட் இஸ் வந்து அவர் என்ன தவறு பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது ஆன் போலீஸ் ரிப்போர்ட்டில் இது நடக்கும்போது. அப்போது அந்த குற்றம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத ஜட்ஜி அவர்கள் அவர் வந்து அக்யூஸ்ட்டை கேட்குறாரு, இந்த குற்றம் வந்து உங்கள் மேலே சாட்டப்பட்டிருக்கு, இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறாரு. சப்போஸ் அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணி ஒத்துக்கிட்டாருன்னா 241 பிரகாரம் அவரை கன்விக்ஷன் பண்ணிடுவாங்க. தட் இஸ் வந்து அதுக்கு என்ன குற்றத்துக்கான தண்டனையோ அந்த தண்டனையை கொடுத்து அவரை வந்து கன்விக்ஷன் ஜெயிலில் போட்டுறாரு. ஒருவேளை ஃபைன் இருந்தால் ஃபைனு, காம்பன்சேஷன் தான் காம்பன்சேஷன், அதுக்கு என்னவோ வந்து 241 வந்து கன்விக்ஷன் ஆன் ப்ளீட்ஸ் கில்ட்டி. சப்போஸ் அவர் வந்து கன்விக்ஷன் அந்த மாதிரி கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து இல்லை, நான் ட்ரையல் நடத்த போகிறேன், நான் வந்து இந்த தவறே வந்து செய்யலை, அதுக்காக நான் இந்த ட்ரையல் வந்து நான் நடத்துகிறேன், என் சைடு வந்து டிஃபென்ஸ் லாயர் இருக்கார், நான் வந்து ஒரு அட்வொகேட் வைக்கிறேன், ஸோ நான் அந்த ட்ரையலை கண்டக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த ட்ரையலை நடத்த போகிறேன்னு சொன்னாலும் சரி, அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய குற்றத்தை ஒத்துக்காமல் ட்ரையல் கோயிங் டு பி ஸ்டார்ட் ட்ரையல் சொல்லும் போது செக்ஷன் 242 இப்போது
எவிடன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கேப்சரிங், தட் இஸ் ப்ராசிக்யூஷன் சைட்லேயும் எதிரி தரப்புலையும் வாதி பிரதிவாதி 2 சைடில் இருந்தும் என்னென்னலாம் அவங்க கோர்ட்டு முன்னாடி, அதாவது ஜட்ஜி முன்னாடி என்ன சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான ஆவணம், அண்ட் தென் வந்து ஆர்கியூமெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஃபர்ஸ்ட் வந்து எவிடன்ஸ் 242ல் இது எல்லாமே வந்து கொண்டு வரப்படுது. 243ல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். அவர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ளைண்டர் சைடில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அக்யூஸ்ட் வந்து அதுக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஒருவேளை அவர் என்னென்னலாம் ஆதாரம் முன் வைக்கிறாரோ அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணி, தட் இஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணி, ஸோ அந்த டீட்டெயில் அவர் விட்னஸை கால் பண்ணோன்னா யாரெல்லாம் கால் பண்ணுன்ற கம்ப்ளீட் லிஸ்ட், அவங்களுக்கு சம்மன் அனுப்பக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்கள கோர்ட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ட்ரையல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து 243. ஸோ இந்த செக்ஷன் 238 to 243 நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டின் பேரில் என்ன வந்து நடக்குது, ஸோ என்ன வந்து கோர்ட்டில் வந்து ட்ரையல் அப்போ பண்ணுறாங்கன்றத பார்த்துருக்கோம். ஸோ ட்ரையலில் என்னெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்கன்றத வேறு செக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ஆன் போலீஸ் ரிப்போர்ட் ப்ளீட்ஸ் கில்ட்டி, அவர் ஒத்துக்கிட்டாரு அக்யூஸ்டுனா அவரை வந்து கன்விக்ஷன் பண்ணுறாங்க. இல்லைன்னா அவரை வந்து கிளைம், தட் இஸ் வந்து கிளைம்ஸ் டு பி ட்ரைட் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து வழக்கு நடத்த போகிறாருன்னா எவிடன்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறாங்க, ரிட்டர்ன்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் டைப் பண்ணி. ஸோ ட்ரையல் வாதத்துக்கு எக்ஸாமினேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் 243. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆன் போலீஸ் ரிப்போர்ட்டில் ட்ரையலோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வேறு எந்த டீட்டெயிலாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.